ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற சீன் எங்க ஆரம்பிக்குதுன்னா, கென்யால. அங்க ஜீவோட ஒரு பெரிய ஆர்மி ஒரு பயங்கரமான மிருகத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ரேங்கிங் கொடுக்க போறாங்க. அவங்க ஸ்டார்டிங் பவரை வச்சு கென்யாவை விட்டு வெளியில போய் பூமியோட எல்லா மூலைக்கும் போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அவங்களுக்குன்னு ஒரு ஏரியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்புறம் ஜீவோட பீஸ்ட் ஆர்மிய பெருசாக்கணும். அப்போ ஜீவ் சொல்றான், மியூட்டன் ரெட் ஃபாக்ஸ், நீ இனிமே நைன் டெயில் ஃபாக்ஸ்னு அழைக்கப்படுவ. நீ தான் இங்க இருக்கிற பீஸ்ட். மியூட்டன் ரெட் ஃபாக்ஸ், நீ இனிமே டெமன் கவுன்னு அழைக்கப்படுவ. பொசிஷன்ல நீ தான் செகண்ட் இன் கமாண்ட். ஆனா அந்த டெமன் கவு கொஞ்சம் லேட்டா வந்து ஜீவோட ஆர்மில சேர்ந்ததுனால அவனை லாஸ்ட் பொசிஷன்ல வச்சிருக்கான் ஜீவ். லெவல் 9க்கு ரீச் ஆன பீஸ்ட்ஸ் எல்லாம் மனுஷங்க இருக்கிற சிட்டிய விட்டுட்டு உலகத்தை சுத்தி பார்க்க ஜீவ் பெர்மிஷன் கொடுத்துட்டான். ஏன்னா பீஸ்ட் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் மனுஷங்களோட பாப்புலேஷன், அவங்களோட மாடர்ன் டெக்னாலஜி, அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் முன்னாடி ரொம்ப வீக்கு. அதனால பீஸ்ட்ஸ் மனுஷங்கள விட்டு விலகியே இருக்கணும், அவங்க சிட்டி பக்கம் போகக்கூடாது. ஒயிட் டைகரை தவிர லெவல் 9ல இருக்கிற எல்லா பீஸ்டுக்கும் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்போ அந்த டெமன் கவ் சொல்றான், மாஸ்டர், நான் உங்களை விட்டு போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும். ஜீவ விட்டுட்டு கென்யாவை விட்டு வெளியில போக விருப்பமில்லாம அவன் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது ஜீவ் அவனோட அன்பை பார்த்துட்டு, சரி நீ என் கூடவே இருன்னு பெர்மிஷன் கொடுத்துடுறான். அதே டைம்ல ஜீவோட மத்த பீஸ்ட்ஸ் எல்லாம் புது உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாவ்லிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சில்வர் சென்டிபீட பிடிச்சு வச்சிருந்த இடத்துக்கு போயிடுறா. ஒரு மாசம் ஃபுல்லா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஸ்குவாட கொன்னுட்டே இருந்த அந்த பீஸ்ட் இப்போ அவங்களோட ஸ்பெசிமென் ஆகிடுச்சு. மனுஷங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு. சாவ்லிங் அந்த சில்வர் சென்டிபீட் கிட்ட போய் டெலிபதி மூலமா கனெக்ட் பண்றா. உன் வலியை நான் உணர முடியுது. நீ கடைசி வரைக்கும் மனுஷங்க கிட்ட போராடினாய், ஆனா இப்போ நீ அவங்களோட டெஸ்ட் சப்ஜெக்ட் ஆகிட்டியே. நம்ம 2 பேருக்கும் ஒரே எதிரிதான். நீ உன்னோட மிச்சம் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய என் கூட மெர்ஜ் பண்ணிடு, என் உள்ளுக்குள்ள வந்துடு. நாம 2 பேரும் சேர்ந்து மனுஷங்க கிட்ட சண்டை போடுவோம். அப்போ அந்த சில்வர் சென்டிபீட் கண்ணை திறந்து தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய சாவ்லிங்குள்ள அனுப்பிடுது. மறுபடியும் ஜீவோட பீஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நைன் டெயில் ஃபாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு டெசர்ட் ஏரியாவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இன்சின் டெம்பரர், அலிகேட்டர், ஆறும் கடலுமா தன்னோட தேடல ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் ஒயிட் டைகருக்கு ஆல்பாபெட் கத்து கொடுத்து கியான் கின் மண்டை காய வெடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மியூட்டன் விண்டில்ஸ் இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருக்காங்க. ஆனா நம்ம ஹனிபாட் பேட்ஜர் இருக்கானே, அவனோட சோம்பேறித்தனத்தால சும்மா தூங்கிட்டு இருக்கான். அதனால ஜீவ் அவனை சாட்டையால அடிச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான். பீஸ்ட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம ஜீவும் பயங்கரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிக்கிட்டு இருக்கான். ஜீவ் இப்போ தன்னோட பிரான்ச்சஸ்ல இருந்து வின் பிளேட்ஸ் அட்டாக் கத்துக்கிட்டான். ஆனா அவனோட வின் பிளேட்ஸ் டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. க்ளோஸ் காம்பேட்ல அவன் சூப்பரா இருக்கான். ஆனா க்ளோஸ் காம்பேட்ல ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதனால அவன் தன்னோட ரேஞ்ச் அட்டாக்ஸ டெவலப் பண்ணணும். அதுக்கு அவனோட வின் பிளேட்ஸ ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அவன் என்ன பண்றானா, 2000 எவல்யூஷன் பாயிண்ட் செலவு பண்ணி தன்னோட வின் பிளேட்ஸ ஸ்ட்ரென்தன் பண்றான். ஸ்ட்ரென்தன் ஆனதும் அவனோட வின் பிளேட்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லா ஆயிடுது. அந்த வின் பிளேட்ஸ் அட்டாக்ல பெரிய பெரிய ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிடுது. ஜீவோட நிறைய ட்ரீ பார்ட்ஸும் ஸ்கில் லெவல் 2க்கு போயிடுச்சு. ஆனா அவனோட சில பார்ட்ஸ் இன்னும் லெவல் 1ல தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவனோட ட்ரீ ட்ரங்க், அது எவால்வ் ஆகி டிராகன் ட்ரீ ட்ரங்க் ஆக மாறிடுச்சு. ஆனா அது இன்னும் லெவல் 1ல தான் இருக்கு. அந்த ட்ரீ ட்ரங்கை எவால்வ் பண்றதுக்கு ஜீவுக்கு 1,00,000 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் வேணும். ஆனா அவன்கிட்ட அவ்ளோ பாயிண்ட்ஸ் இல்ல. அதனால ஜீவு ட்ரீ ட்ரங்க விட்டுட்டு தன்னோட டென்ஸ்ஃபாக 6000 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் செலவு பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றான். அந்த டென்ஸ்ஃபாக் எவால்வ் ஆகி இன்னும் ஸ்ட்ராங்கராவும் ரேடியஸ்ல பெருசாவும் ஆயிடுச்சு. அந்த ஃபாக் இப்ப புதுசா டெவலப் ஆன டென்ஸ்ஃபாக் எபிலிட்டிய வச்சு யாரையாவது பயமுறுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான பர்பிள் லைட் வந்து டைரக்டா அவனோட ரூட்ஸ்ல போய் நிக்குது. அங்க இருந்த ப்ரீனர்ஸும் ப்ரொஃபஸரும் கூட ஷாக் ஆகிடுறாங்க. ப்ரொஃபஸர் எல்லா வேலையும் விட்டுட்டு சாவ்லிங்க எவால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஹியூமானிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாவ்லிங்கோட பாடி எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ப்ரொஃபஸர் அவளுக்கு பெஸ்ட் ஃபயர் ஸ்பிரிட் ராக்க கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் சாவ்லிங்கோட ஸ்பிரிட் எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜீவ் அவளுக்கு லைஃப் ஆஃப் எசன்ஸ கொடுக்கறான். கடைசியா எல்லாரோட வெயிட்டிங்கும் பலன் கொடுக்குது. சாவ்லிங் தன்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் சாவ்லிங்கா எவால்வ் ஆயிடுறா. ஆனா சாவ்லிங்கோட கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி இருக்கா. ஜீவ் சாவ்லிங்கோட சக்சஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவனோட இந்த சின்ன பெட் செஞ்ச விஷயத்துக்காக ரொம்ப ஹாப்பியா இருக்கான். சாவ்லிங் அவனோட பெட்டோட தேங்க்ஸ பெருசா கண்டுக்கல. ஆனா அவ ஈஸியா தன்னோட மென்டல் அட்டாக்ல ஃபாக் பீஸ்ட டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். அப்போ சாவ்லிங் சொல்றா, மாஸ்டர், டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபாக் பவர்ஃபுல்லா இருந்தாலும் மென்டல் யூசர்ஸ் முன்னாடி அது வேஸ்ட். மென்டல் பவர் இருக்கிறவங்க ஃபாக் எனர்ஜிய வச்சு உங்களை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு ஜீவ் சொல்றான், நீங்க ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ யூஸ் பண்ணுங்க. ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ வச்சு உங்களை மறைச்சுக்கோங்க. ஜீவ் சாவ்லிங்கோட பேச்சு புரிஞ்சுக்கிறான். அவங்க ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ரூடர்ஸ் மேல பயங்கரமான அட்டாக் கொடுக்க ரெடியா இருக்காங்க.